பப்புனுக்காரே வப்பாட்டி வப்பாட்டின்றானே நினைக்கிறேன். மாமா அதுலதான் விஷயம் இருக்கு. பொண்டாட்டியை வச்சு வீட்டில் மெயின்டைன் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. பொண்டாட்டிக்கு தெரியாம ஒரு வப்பாட்டி வச்சு மெயின்டைன் பண்றேன் பாரு, அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா பொண்டாட்டிக்கு வந்து தேவைப்பட்டா கொடுத்த நேரம் கொடுத்தா வாங்கிக்கிடுவா, இல்லைன்னா போ மயிர் ஒன்ட்ட இல்லைன்னா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுருவா. ஆனா வப்பாட்டி அப்படி கிடையாது. கேட்குற நேரம் எல்லாம் வாங்கி கொடுத்தா தான் அவ செயல்பாட்டுக்கு ஈடுபடும். நான் ஏன் சொல்றேன் மூணு சொல்றேன்னா, பொண்டாட்டியை காட்டிலி பொண்டாட்டி வருஷம் வப்பாட்டி வருஷம் நீங்க ஒத்துக்கிறேன் மாமா. ஏன்னா நீங்க வப்பாட்டி வைக்காத ஆளு. ஏன்னா நீங்க ஊருக்கு ஒரு வப்பாட்டி வச்சுக்கி நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஏன்னா இப்ப நீங்க நல்லபடியா இருக்கீங்கன்னா விஷயம் தெரிஞ்சு வச்சு உங்களுக்கு சங்கதி போச்சுன்னு அர்த்தம். மாமா பொண்டாட்டியை காட்டிலி வப்பாட்டி தான் நல்லவன் நான் சொல்றேன். நான் சொல்றேன் வப்பாட்டி தான் நல்லவன். பொண்டாட்டி நல்லவன் நீ வீடியோ ஓடிக்கிறீங்கன்னா நீ சொல்ற. நீ என்னத்த சொல்ற? பொண்டாட்டி வருஷா தன்னுடைய தெய்வமியா அந்த மனைவி அதை விட்டுட்டு அதை நீ சொல்லாத நாசமத்து போன போன கொட்டை வரைக்கும் போல. ஏன் நான் வப்பாட்டி சொல்றேன்னா, பொண்டாட்டி என்ன பண்ணுவா தெரியுமா, கொஞ்ச நாளைக்கு தான் தாங்குவா. அப்புறம் போனோடனே சனியை முடிச்ச மூதி வாங்கிட்டு போய் தொலை, உன் முகரையில் எத்தனை நாள் முழிக்கிறது அப்படின்பா. வப்பாட்டி அப்படி கிடையாது. போன் போட்டோன்னு எங்க இருக்கு வேமா வாங்க, நான் நாட்டுக்கோழி குஞ்சை பிடிச்சி அடிச்சு, ஆமா உன் குஞ்சு செத்து போன குஞ்சு அதை ஓரம் கட்டு, நாட்டுக்கோழி குஞ்சை பிடிச்சி அடிச்சு வெள்ளை பூண்டு ஓட்டு நசுக்கி குழம்பு வச்சிருக்கேன் வேமா வாங்க. யாரு கூப்பிடுறது? பொண்டாட்டி இல்லை வப்பாட்டி. பொண்டாட்டி என்ன தெரியுமா, அந்த வீட்டில் பழைய சோறு இருக்கு ஊற்றி தின்னு, உனக்கு வெங்காயம் அந்த வெங்காயத்தை ஊற்றி தின்னு அப்படின்னு யார் சொல்லுவா? பொண்டாட்டியே அப்படி சொல்ற. நம்ம வாங்கி போட்டால் தானே வீட்டில் இருக்கு. நான் சும்மா விளையாட்டு சொல்றேன். என்னைக்குமே பப்பாட்டின்றவர் இடையில வந்துட்டு போறவதான். பொண்டாட்டி ஒருத்தி தான் நம்ம செத்த பின்னால நம்ம தலைமாட்டில் உட்காந்து அழுது நம்ம காண்டி தாலி அறுக்கக்கூடியது யாரு? கட்டிய மனைவி. அதனால கட்டிய மனைவிக்கு யாரும் துரோகம் செய்ய வேணாம்னு கேட்டுக்கிறேன். சரி, வப்பாட்டி என்ன பண்ணுவா, அடுத்தவன ராவி கிளம்பிடுவா, வேற என்ன கூப்பிடுறேன். அதுதான் வாழ்க்கை. பொண்டாட்டியும் வாழட்டும் வப்பாட்டியும் வாழட்டும். பொண்டாட்டியும் வாழட்டும் வப்பாட்டியும் வாழட்டும். பேர் அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் பெரிய மதிப்பு சார்ந்த இனதருமை தாய்மார்களுக்கும் உடன்பிறவாத சகோதர சகோதரிக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய காவல் பொறுப்பினை ஏற்று கடமை சிறக்க வருவதுள்ள காவல்துறை அதிகாரி ஐயாவர்களுக்கும் 64 கலையில் சிறந்த கலையாக கருதக்கூடிய இந்த நாடகத்தினை காண விருந்துள்ள சுற்றுவட்டார நாடகக்கலை அரசியல் பொதுமக்களுக்கும் நாடகத்தினை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் மற்றும் வீட்டிலே படுத்துக்கொண்டு காதால் கேட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் மாமா மாமா நம்ம பாலமுருகை ரேடியோ இங்கிருந்து அந்த அளவு கட்டி அம்மன் ஆடியோஸ் இங்க இருந்து அங்க ஊருக்குள்ள பாத்தீங்கன்னு வச்சுக்க, ஃபுல்லா மைக் செட்டு கட்டி ஃபுல்லா பழுப்பு வாங்கின காசே போயிருக்கோம். ஏன்னா அவ்வளோ ஒரு சொல் செட்டு கட்டி நம்ம அம்மன் மைக் செட்டு போட்டிருக்காங்க. ஊரே சோடிச்சிருக்காரு. வர முடிஞ்ச வந்துட்டா வர முடியாதுக்குள்ள யாருன்றீங்க ஃபுல்லா 60-70 தாண்டினது. இந்த ஓஏபி பணம் வாங்குற கோஷ்டியே 1000 பென்ஷன் காசு வாங்கிட்டு அந்த கிளவி என்ன சொல்லுது தெரியுமா, பப்புனுக்கார முகரம் நல்லா பண்ணி பியத்தண்டது மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொன்னியா, நமக்கு சொன்னாலும் சொல்லி அப்பத்தா கொய்க்குமா இல்லையா? ஆமாம்மா. ஏன்னா அப்படி வர சொல்ல அந்த அப்பத்தா கொய்க்குமா இல்லையா? அந்த அப்பத்தா கொரோனை சொல்லிட்டு காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கி கொண்டிருக்கும் எனதருமை விவசாய பெருங்குடி மக்களுக்கும் தமிழகத்தின் முதல்வர் என்ன சொல்றாங்க, விவசாயத்தை சொல்றோம். ஒவ்வொரு விவசாயியும் கஷ்டப்பட்டு உழைச்சி சேத்துல பிறண்டு எழுந்துச்சு. விவசாயி சேத்துல காலை வச்சாதான் நம்மள மாதிரி ஆளுகள்லாம் சோத்துல கையை வைக்க முடியும். எனக்கு எடுத்துக்கோங்க, ஒத்தனை ஜி வேணா வரட்டும். முதல் 2G ஆரம்பிச்சிச்சு, 2G 3G 4G 5G 6G இப்போ 12G வரைக்கும் போயிடுச்சு. எத்தனை ஜி இருந்தாலும் கஞ்சி விவசாயி தான் ஊற்றணும். அப்படிப்பட்ட விவசாய பெருங்குடி மக்களுக்கு எங்களது சார்பிலும் எங்களது கலைக்குழு சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதற்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், தற்சமயம் தமிழகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் எனதருமை பெரும் குடிமக்களுக்கும், குடிமக்கள் மட்டும் சொல்லாத பெரும் குடிமக்கள் மாமா, அந்த பேர் இருக்கு மாமா. நான் ஏன் குடிமக்களை மட்டும் அழுத்துறேன்னு கேளுங்க. இன்னைக்கு நம்ம ஆளுக குடிச்சிட்டு ரோட்ல தள்ளாடலன்னு வச்சுக்க, நம்ம அரசாங்கம் தில்லாடி போயிடும். இதுதான் உண்மை. எங்க வசூல் வருதுன்றீங்க, பேருந்துல வருமானம் வருதா? இல்ல. வரவுல வருமானம் வருதா? இல்ல. பத்திரப்பட வருமானம் வருதா? இல்ல. ஃபுல்லாமே டாஸ்மார்க் வருமானம் தான். நம்ம இளைஞர்கள் காலையில் எழுந்திருப்பாங்க, எழுந்திரிச்சு 12 மணிக்கு போன உடனே முதல் வரி எவ்வளோ வருமே, 145 ரூபாயில ஆரம்பிப்பேன்.
கடைசியில் விடிய நைட்டு 10 மணிக்குள்ள கிட்டத்தட்ட பையில இருக்க 1000 ரூபாய் காய் பண்ணிட்டு விடிய காலம் முண்ட தலைவலியில் தொறிஞ்சிக்கிட்டு உட்காந்துருப்பேன் தலையை பிடிச்சி. இதே அரசாங்கத்துக்கு வரி கட்டுதுங்க. ஒரு விஷயத்துக்குள்ள நல்லா நெத்தியில பட்டை அடிச்சு நடுவில் குங்குமம் பொட்டு வச்சு நம்ம பெருமாள் கோயிலில் போய் பொங்க உருளை கொடுக்க பறிப்பேன். எப்ப காலையில் 6 மணிக்கு, சாயங்காலம் 6 மணிக்கு பாருங்க. நம்ம நரிப்பூர் சுடுகாட்டில் வெந்து வேகாத பேய் மாதிரியே இருப்பேன். இடையில கட்டியா போறது. ஒரு கட்டிங் போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? மாப்பிள்ள ஒரு 50 ரூபா இருந்தா கூட, மாப்பிள்ள ஒரு 100 ரூபா, மாப்பிள்ள ஒரு 5 ரூபா 10 ரூபா நான் ரெடி பண்ணி கட்டிங்க போட்டுருவேன். கட்டிங்க போட்ட உடனே தானே இருக்கு வேடிக்கை. கட்டிங்க போட்டா ஆரம்பிச்சேன் பாரு. என்ன மாப்பிள்ள என்னடா சொல்ற? நான் நினைச்சேன் என்ன வேணாலும் பண்ண முடியுமா? இது கட்டிங் போத ஒரு கோட் உள்ளவன எப்படி தெரியுமா இருக்கு? ஹலோ 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 அதே மாதிரி வச்சுங்க. முதல் ஒரு கோட் உள்ளவன எப்படி தெரியுமா இருக்கு? நான் வச்சதே சட்டம், எவனாவது என்னமா சொன்னீங்க அப்படின்னா அது ஒரு கோட்டு போத. 1.5 கோட்டு உள்ளனா பாடி லாங்குவேஜ் தான் மாறுறோம். இப்படி ஸ்டெடியா நிக்கிறப்ப லைட்டா இருக்கு. யாராவன் உம்மா குடலு ஒக்கா சிக்கன் ரைஸு ஓத்தா நூடுல்ஸு உங்கள் ஒப்பையும் ஆஃப் ஆயிலு. நம்ம ஹோட்டலில் திண்டது தான் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் தண்ணியை போட்டு. இது 1.5 கோட்ரு 2 கோட்ரு உள்ளே போச்சு வச்சுக்க பச்சை பிள்ளையாவே மாறிடுங்க. பச்சை பிள்ளை எப்படி மூத்திரத்தை பேஞ்சு உழப்புதோ இவன் மூத்திரத்தில் இவனே பிறண்டு உருண்டு அந்த போதிலையும் கத்தியான் பாரு. என்னது நான் சரியாத்தான் பேசுறேம்மா. அவன் அடிச்ச சரக்கு உள்ள போய் நான் இழுத்துக்கிருச்சு. அப்ப அதுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? அப்புறம் அப்படித்தான் இருக்கும். மறுபடியும் வேணா உன்னிச்சு கேளுங்க. என்ன சொன்னியா? என்ன சொன்னால்தான் சின்ன மாத்திடுறான். இது யாரு? நம்ம ஆளுக. நம்ம ஆளுக அக்கிரமம் தாங்க முடியலண்டு இப்ப நாடு உள்ள கிளம்பிட்டா. யாரு? வடநாட்டுக்காரன், இந்திக்காரன். அவங்க 2 பேரும் மாட்டுத்தாணி பஸ் ஸ்டாண்ட்ல அவங்களுக்கு 2 பேத்துக்குள்ள சண்டை போல. அவங்க பாஷையில் அவங்க 2 பேரும் தண்ணியை போட்டு அவங்க பாசையில எவன்டா என்னடா சொன்னியா? இப்படித்தான் காலம் கட்டு நாசமா போச்சு. ஆனா ஒரு விஷயம், எங்க தாய்மார்களை பார்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் பார்க்கையில இடம் பொட்ட தரையா கிடந்துச்சு. இந்த பொட்டத்தரையில் எப்பூரா நம்ம நடந்து வர, நானே நடந்து வர முடியாம தான் நடந்து வந்தேன். இதில் விடியந்தட்டிக்கு எங்கிட்ட பொழப்ப ஓட்டுறது நினச்சேன். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்களா? உங்கள் புண்ணிய விதியை நல்லா இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி தான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் தான். உங்கள் புருஷன் குடிச்சிட்டு வந்தால் தயவு செய்து யாரும் வையாதீங்க, அடிக்காதீங்க, திட்டாதீங்க. உங்கள் வீட்டில் ஒரு பழைய சேலை இருந்தால் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரத்தில் இந்த மாதிரி லொக்கு லொக்குன்னு இரும்பிக்கிட்டே கிடந்து ஷாகவனியா நல்லா இருக்கிறதுக்கு பொண்டாட்டி பாப்பா குடிச்சிட்டு அக்கிரம் பண்ண யார் பாப்பா? தயவு செய்து குடிக்கக்கூடிய உள்ளங்கள் இருந்தால் யாரும் குடிக்க வேணாம். அதுக்கு மாதிரி குடிக்கணும்னா குடிங்க வேணாம்ல. ஒரு அளவா ஒரு நாளைக்கு என்னைய மாதிரி ஒரு ஆப்பு ஒரு புல்லு, அதுக்கு மேலே குடிக்காதீங்க, போதை ஏறிடும். அளவாக சாப்பிட்டு அளவாக இருங்க. அதனால் வந்த வேலையை பார்க்கணும். இங்கு வந்திருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலைக்குழு சார்பிலும் இங்கு அற்புதமாக ஒளி அமைத்து கொண்டிருக்கும் அம்மன் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியும் ஆப்ரேட்டர்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளருமாகிய இங்கு ஒளிப்பதிவை எடுத்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணா கண்டிலான் மாநகரம் போற்றக்கூடிய தங்கப்பாண்டி யூடியூப் சேனல் அன்பு உள்ளத்திற்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலைக்குழு சார்பிலும் நன்றி கலந்து வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சுல. தெய்வீக திருமணம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் புகழ் பாடியதற்காக எனக்கு பிரகாஷ் அண்ணன் அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக பகிர்ந்திருக்கின்றார்கள். அன்னாருக்கும் அண்ணாந்து குடும்பத்தினருக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பிலே சிறந்த நன்றி வணக்கத்தை உத்தாய்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால நம்ம ஒரு வார்த்தை 10 தென்பாண்டி நாட்டினிலே எங்கள் சேதுபதி சீமையிலே, ஐயா சேதுபதி சீமையிலே சீமையிலே தேசநலம் மிகுந்தவராம் தெரிஞ்சுக்கராசா, தெய்வீக திருமகனா புரிஞ்சுக்கரோசா.
கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் நரிப்பையூர் அருணபரக உறவுமுறைக்கு பாத்தியப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ சந்தன மாரியம்மன், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ வள்ளி தெய்வானை, ஸ்ரீ சீனிவாச பெருமாள், ஆஞ்சநேயர், ஸ்ரீ கருப்பணசுவாமி, மாரியம்மன் மற்றும் தெய்வங்கள் மற்றும் ஸ்ரீ சாஸ்தா, பைரவர், துர்க்கை அம்மன் மற்றும் நவக்கிரகங்கள் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு பொங்கல் உற்சவ விழாவினை முன்னிட்டு நரிப்பையூர் நல்வழி நடத்தி வரும் தலைவர் கேவி சிதம்பர நடராஜன் தேவர் அவர்கள் மற்றும் அவர் ஆதரவுடன் கரண உறவுமுறை தலைவர் VKC வெங்கடேஸ்வரன் தேவர் அவர்கள் முன்னிலையிலும் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் அரிச்சந்திர மயானகண்ட மிக சிறப்பாக நடைபெறும். இங்கு ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் அருமை மாமா டி திருமுருகன் அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். அதற்கிடையாக இங்கு மிருதங்கம் வசித்துக் கொண்டிருக்கும் அன்பு மாமா சிவஞானம் அவர்களுக்கு விழா சார்பாக மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கு ஆல்ரவுண்ட் வசித்துக் கொண்டிருக்கும் தண்டீஸ்வரன் அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கு டீயை குடித்துக் கொண்டு தாளம் வசித்துக் கொண்டிருக்கும் அகர ஆறுமுகம் அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கு பப்பனாக நடத்திக் கொண்டிருக்கின்ற அருமை மாப்பிள்ளை வீரமணி அவர்களுக்கு விழா புலிசார்களை மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகின்றனர். எங்களுக்கும் எங்களை சார்ந்த கலைஞர்களுக்கும் மாலை அணிவித்து புகழாரம் சுற்றிய அன்புள்ளம் கொண்ட கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலைக்குழு சார்பிலும் நன்றி 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 கலந்து வணக்கம். இதில் நடிக்கக்கூடிய நடிகர் மாமணிகள் இன்னிசை வேந்தன், இன்னிசை தென்றல், இன்னிசை புகழ் என்று பிஸ்மி ஹோட்டல் சார்பாக தேவர் ஐயா பாடல் பாடியதற்காக 200 ரூபாய் அன்பளிப்பு பெருத்த அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி 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 தெரிவித்துக் கொண்டு இதில் நடிக்கக்கூடிய நடிகர் மாமணிகள் இன்னிசை வேந்தன், சோக நடிப்பு திலகம் என்று தனக்கென்று வெட்டி நாட்டி வரக்கூடிய வழுக்கவெட்டி மாநகரம் போற்றக்கூடிய அன்பு அண்ணா VS செல்லத்துறை அவர்கள் அரிச்சந்திரநாத் நடிப்பார்கள். குயிலிசை வாணி, குயிலிசை தென்றல், குயிலிசை கோகில் என்று பலர்கள் தனக்கு வேண்டும் நாட்டி வரக்கூடிய சோக நடிப்பு திலகம் என்று தனக்கென்று புகழினை பெற்று வரக்கூடிய பல திரைப்படங்களில் நடித்து திரைப்பட நடிகையுமாகிய குணச்சித்திர நடிகையுமாகிய அன்பு சகோதரி புளியங்குளம் மாநகரம் போற்றக்கூடிய AS மணிமேகலை அவர்கள் மேலே சந்திரமையா தோழிப்பார்கள். அதற்கிடையாக சந்திரநாத் தனக்கே வேண்டும் நாட்டி வரக்கூடிய அரியநாயகபுரம் மாநகரம் போற்றக்கூடிய எம் நகுலன் அவர்களுடைய சத்தியகத்தியா தோழிப்பார்கள். உங்களை சிரிக்க வைக்கவும் பாடி மயில வைக்கும் தனக்கென்று வெட்டி நாட்டி வரக்கூடிய அன்பு மாமா ஆலடிப்பட்டி மாநகரம் போற்றக்கூடிய கே குருநாதன் அவர்களுடைய விஸ்வாமித்திர காலகற்ற வீரபாவத்தை அடிப்பார்கள். அடுத்தபடியாக 6 மணி கலையரசு, 6 மணி சக்கரவர்த்தி, 6 மணி பின்பாட்டு என்று வெட்டி நாட்டி வரக்கூடிய அன்னலட்சுமிபுரம் மாநகரம் போற்றக்கூடிய டி திருமுருகன் அவர்களுடைய 6 மணி மண் பின்பாட்டு அதற்கிடையாக மிருதங்க வித்வான், மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க புகழ் என்று தனக்கென விட்டு நாட்டி வரக்கூடிய அன்பு மாமா திருப்பூரம் அருகாமையுள்ள நாங்கூர் மாநகரம் போற்றக்கூடிய ஓவி சிவஞானம் அவர்களுடைய மிருதங்க மட்டும்
அடிவாமா. அற்புதமாக இசைத்து அன்பு மாமார்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அதற்கிடையாக நாங்கள் என்னதான் ஆடினாலும் என்னதான் பாடினாலும் அதற்கெல்லாம் தக்கவர் தலைமை ஆல்ரவுண்டர் சிக்க வந்தவர் சென்றெல்லாம் வெற்றி நாட்டி வரக்கூடிய வெள்ளக்கரை மாநகர போற்றக்கூடிய தண்டீஸ்வரன் அவர்கள் ஆல்ரவுண்டரை இசைப்பார். ஆசைய காத்துல தூது விட்டு வாடிய பூவுல வாசப்பட்டு செய்திய கேட்டொரு சிறப்பாக ஒளியமைத்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி. நல்லா ஒரு கை தட்டு தட்டுங்கண்ணே, நல்லா தட்டுங்க தனிங்கள. ஏன்னா இந்த நோட்டீஸே இவ்வளோ பெருசாக இருக்குன்னா இவர் எவ்வளோ தூரத்துக்கு வந்துருந்துருக்கோண்ணா. இவ்வளோ தூரத்துக்கு நோட்டீஸே இவ்வளோ பெருசு இருக்குன்றல மக்கள் எத்தனை நாள் செலவுப்பட்டு இந்த திருவிழாக்கள் நடத்திக்கிருப்பாங்க. அத்தனை நாள் உழைத்து முதல்ல எல்லாருக்கும் மூல இறங்குறவர் காப்பு கட்டினோன்னு பந்தல் அமைச்சதுலேருந்து அப்படியே ஒவ்வொன்றா வேலையெல்லாம் பார்த்து அற்புதமாக ஒளியமைத்து இப்போ கடைசியில் பேரச்சொன்னு ஒரு பாட்டு பாட்டார். அதாவது ஒரு ஊமையாக இருந்தவரை பேச இதுவே ஒரு இளவட்ட பயிர்க்க சொல்ல எப்படி போடுறது வேணுமா? இளவட்ட பயிர் இருந்தால் பாட்டு எப்படி போட்டு வேணுமா? சேல மேல சேல கட்டினா குறுக்கா மறுக்கா பார்ப்பாங்க, பெண்ட்டு மேல பெண்ட்டு போட்டா சைடா நின்று பார்ப்பாங்க. சேல மேல சேல கட்டினா குறுக்கா மறுக்கா பார்ப்பாங்க, பெண்ட்டு மேல பெண்ட்டு போட்டா சைடா நின்று பார்ப்பாங்க. ஓ சொல்றியா மாமா ஓ சொல்றியா மாமா அங்க அந்த அங்க ரெண்டு ஆட்டத்தை பாரு. ஓ சொல்றியா மாமா ஓ இதுனாலும் பரவாயில்ல. இன்னொன்று புதுசாக இருக்காங்க. ஏ ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு, ஏ ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு, ஏ மாமனாருக்கு ரத்த கொதிப்பு, மச்சா மைக்க பொடி மாமனார செருப்பாலடி. மைக்க பொடி மச்சா மாமனார செருப்பாலடியா. கொடுமை அப்படிதான் காலம் போச்சு. இதை விட இன்னொருத்தன் பச்சத்தப்பா மையம் அவன் பாரு சுண்டு வாதம் சுண்டு வாதம் சுண்டு வாதம். அட 2 நாளா மாமியாவுக்கு பெரிய ஓதம். மாமனாருக்கு தானே ஓதம் இறங்கணும், மாமியாவுக்கு எங்கிட்ட ஓதம் எதுவோட இறங்கும்? போச்சு. அதுக்கு அற்புதமாக பந்தல் அமைத்த அன்பு உள்ளம் ராஜ் பந்தல் அமைப்பாளர் உரிமையாளர் வி சிவனேந்த பெருமாள் நடிப்பை ஒரு அன்புள்ளம் என்று தெரிவித்துக் கொண்டு அதற்குரியாக இந்த நாடகத்தின் அமைப்பாளருமாகிய இந்த நாடகம் மட்டுமில்லாமல் மற்ற எந்த ஒரு நடந்தாலும் சிறந்த முறையில் அமைத்து தரக்கூடிய அன்பு உள்ளம் இங்கு யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கும் நமது கண்டிலான் மாநகர போற்றக்கூடிய தங்கப்பாண்டியன் யூடியூப் சேனல் அன்பு உள்ளம் சிறப்பாக இங்கு நாடகத்தை அமைத்துள்ளார் தெரிவித்துக் கொண்டு எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அன்பு அன்னாடம் கொடுத்தால் சிறப்பாக அமைத்துள்ளார் தெரிவித்துக் கொண்டு அதற்குனே ஒரு முக்கியமான விஷயம் ஆடலரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி நமிதா இடுப்பு
சென்னை மாநகரம் போற்றக்கூடிய பி துளசி அவருடைய டான்ஸ் அண்ட் கமி பாட்டு பாடுற இந்த இவர் என்ன சொல்ல தெரியுமா இப்படி இப்படின்றாரியா அவர் கணேஷ் மேல ஓட்டுவோட நெரிச்சு தள்ளிமா அது தள்ள வைக்கிறாப்புல ஏத்து உனக்கு தான் முண்டை டவர் எடுக்காம போச்சுல நீ என்னத்த புழுன்ற இப்படி பிண்டா கிளம்ப போது நீ எல்லாம் 500 ரூபாய்க்கு மாத்திரை ஓட்டு வாங்கினாலும் உனக்கு செட் ஆகாது விட்டுரு. ஆமாம் போயிட்டு போகுது வந்தால் பார்த்து லைட்டை வச்சு தொட விட்டுக்க. நீ ஒய்யாமல் செஞ்சு என்ன பண்ண போகிற முண்டாங்கிட்டு போய் மணல் செய்ய உன் கிரகத்தை எங்கே போய் நான் தொலைக்க கிரகமாக நீ முண்டாட்டி ஊருக்கு போனால் அப்படி முன்னால் உட்காந்துட்டு ஷோர். ஆமாம் நான் என்ன உம்பேன் ஏது உம்பேன் எல்லாம் அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. சின்ன பேருலாம் செவனேண்டு உட்காந்துருக்காங்க உனக்கு கிளம்புது. முறுக்கு முறுக்கு மீசக்காரன் என்பா உனக்கு ரோசாதி கண்டா ரோசாதி கண்டா அதை விட பாசாதி கண்டா நீ ஆக்கிறது பிடிக்கலையே நீ நெளிக்கிறது சரியில்லையே பொண்டாட்டி வீட்டில் செருப்படுத்துக்கிட்டு எரிய போகிறாளே போது அடிச்சு அந்த என்னன்னா சரி நம்ம வந்து சரியா பார்க்கணும். பொம்பளை பிள்ளை வச்சுலாச்சு பொம்பளை பிள்ளை பார்த்தா உங்களுக்கு மாதிரி எங்களுக்கு எப்படி தெரியுமா கிளம்புங்க லேட்டஸ்டாக தான் போவோம் நாங்கள் எப்பயுமே பட்டாம்பூச்செடி என் கொட்டாம்பூச்செடி பட்டாம்பூச்செடி என் கொட்டாம்பூச்செடி பல பழமே செலுக்குது பல கண்ணாட்டி பக்குவமா வந்து அழகே அழகே ஒன்னே மனைவியாக்கவா கன்னத்தில் முன்னா படுக்கவா உன்னோட புருஷனாகவா கோடி அருவி கொட்டுதே அடி பொம்மால உண்மையிலையா பாட்டை மாத்திட்டாங்களோ சரி எதுக்கு நமக்கு இந்த வம்புண்டையில சுத்தமாக பிடிக்காது. வந்த வேலையை சரியாக செஞ்சுட்டு சட்டவடியாக போயிடணும். அதனால எல்லா விஷயம் இருந்தாலும் என் பேர் அப்படி அனுப்புகிறேன். உங்களுக்கெல்லாம் தெரிந்தாலும் தெரியினாலும் சொல்லக்கூடிய என்னனாலே மதுரையை சேர்ந்த வீரமணி உங்களுமாக ஒப்பனை கொடுக்கிறேன். எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் தாங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் எவ்வாறு மன்னிப்பீர்களோ அவ்வாறு என்னை சார்ந்த கலைஞர் மனிதரை கேட்டுக்கொண்டு வப்பனம் வந்தால் சும்மா ஒரு சின்ன விஷயம். அதாவது எல்லாரும் சொல்கிறோம் நாடு கட்டு போச்சு நாடு கட்டு போச்சுண்டு. நாடு கட்டு போச்சா நம்ம கட்டு போனோமா? நம்ம கெட்டு போன காரணம் என்ன? எல்லா பேரும் யோசிக்கிறதுங்க பல்லு இல்லாத கிளவியை கூட பார்த்துடலாம். இன்னைக்கு செல்லு இல்லாத மனுஷனை பார்க்க முடியுமா? எல்லா பேரும் இத்தத்தண்டி அகலத்தில் வச்சு செல்போனு தான். நான் பின்னால் ஒன்றுக்கு இருப்போம்னு இந்த வேலையெல்லாம் தாண்டி அங்கிட்டு ஒன்றுக்கு இருக்க போகிறேன். அங்கிட்டு பஞ்சாயத்து போட்டு வந்து என்ன பாத்ரூமா என்னன்னு அங்கே கட்டி விட்டுருக்காங்களா பின்னால் அந்த பாத்ரூமுக்கு பின்னால் ஒதுங்கி போகிறேன். ஒரு 4 சின்ன பிள்ளைங்க போய் லவக்குன்னு சிப்பை திறந்தேன். ஏன் ஒன்றுக்கு இருக்கிறதுக்கியா ஒருத்தர் ஆரம்பித்தேன் பாரு ப்ரோ இங்கிட்டு வராதிங்க ப்ரோ அங்கிட்டு போங்க அப்படின்னா சரி ஆள் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போகணும்னு சொல்லி அங்கிட்டு நடந்து அங்கிட்டு சுற்றி போனேன். அங்கிட்டு ஒருத்தன் ப்ரோ இங்கிட்டு வேணாம் அங்கிட்டு வாங்க அப்படின்னா சரி இங்கிட்டு ஆள் இருக்காங்க போல அங்கிட்டு சுற்றி மறுபடியும் அங்கிட்டு போகிறேன். ஒரு 3 வய ப்ரோ இங்கிட்டு வாங்க அப்படி திரும்புங்க லெஃப்ட் அடிங்க திரும்புங்க ப்ரோ தூக்குங்க ப்ரோ அப்படின்னா என்னடா நம்ம திறன்றேன் தூக்குன்றேன் அப்படின்னு சொல்லி திரும்பி மறுபடியும் சுற்றி வந்து இங்கிட்டு பார்க்குறேன். 4 வய முன்னால் உட்காந்துட்டு ப்ரோ சைடில் திரும்புங்க ப்ரோ அடிங்க ப்ரோ போடுங்க ப்ரோ தூக்குங்க ப்ரோ போடுங்க ப்ரோ அடிங்க ப்ரோ ப்ரீபெய்டு கேமரா ராக்கியா ஃபுல்லாக ப்ரீபெய்டு வேலுங்க. இது வந்து அந்த குறிப்பு. இதுவே பெரிய மனுஷன் ஊரில் வந்து ஐயா மார்க்க போன் அடிப்பாங்க நாடகக்காரர்களுக்கு. ஐயா நாடகக்காரர்களா ஐயா இப்போ போன் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் தான் நாடகக்காரங்க இப்போ நான் ஃபோன் பண்ணுறேன் ட்ரிங் ஹலோ ஐயா நாடகக்காரங்களா எங்க நக்குறீங்க? சரி எங்க நிக்கிறீங்க?
அப்படின்றது நாடகக்காரங்க. அதை பெரிய மனுஷன் பேசுறது இளவட்ட பிள்ளை நம்மளே எப்படி பேசுங்க. நான் மாப்பிள்ள ஏய் ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கு ப்ரோ, வண்டி எடுத்து வா ப்ரோ. ப்ரோ என் வண்டியில் பெட்ரோல் இல்லை ப்ரோ. ப்ரோ பக்கத்தில் பெட்ரோல் கலவான்ட்டு வா ப்ரோ. இங்கே கட்டிங் வச்சிருக்கேன் அவன் நடந்தே வந்துருவா விரும்புண்டு. இது வந்து நம்ம இளவட்ட பிள்ளைங்க. ஆனால் உலகத்தே ஒரு விஷயம் எடுத்துக்க, பொம்பளை பிள்ளைங்க ஃபோன் பேசுறதை மட்டும் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஜிபிஐ ஐடி வச்சாலும் சரி, என்ன ஒரு கமிஷனர் வச்சாலும் சரி, ஒரு வார்த்தை கூட கண்டுபிடிக்க முடியாது. ஃபோன் வர்றதை தூக்கி காதில் வைக்கிறதே. ஹலோ ம் 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 அப்படியா போங்க வைக்க இப்போ லூசு லூசு நீ வை எங்கள் அம்மா. ஏய் வை நாசமத்து போனவன் எங்கள் அம்மா வருதுடா. ஒரே ஒரு முத்தம் போய் உன் வையில எடுவட்ட தூண் மடிக்க முடிக்க முடியாது. ரெண்டு பொம்பளை பிள்ளைய என்ன பண்ண சொல்லி அப்படி நிலைமை அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. அதனால செல்ஃபோனை எதுக்கு பயன்படுத்தணும் அதுக்கு பயன்படுத்துங்க. கண்டதை விட்டு விட்டு இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு எந்தெந்த பொருளை பயன்படுத்தினால எப்படி தான் பார்க்கணும். கண்ணை நம்பாது உன்னை ஏமாத்தும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும். பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது. காவலரே வேசமிட்டால் கல்வர்களும் ஏற்றுருவி கண்ணே போடுவது சாத்தியமே. காத்திருந்த கல்வருக்கு கை விலங்கி பூட்டிவிடும். காத்திருந்த கல்வருக்கு கை விலங்கி பூட்டிவிடும். கண்ணுக்கு போராத சத்தியமே. பொறுப்பை திரையை தீர்த்துவிடும் காலம் பொய்யும் அப்போது நீயான போதும். பொறுப்பை திரையை தீர்த்துவிடும் காலம் பொய்யும் அப்போது நீயான போதும். கண்ணை நம்பாதே ஓமுருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே உற்றாத பூனைகளாய் வாழுகிறீர்களே. சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையும் சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையும் ஏமாற்றி கொண்டாட்டம் போடுவீர்கள். பொய்மை எப்போதும் தோன்றுவதும் இல்லை, உண்மை எப்போதும் தோன்றுவதும் இல்லை. பொய்மை எப்போதும் தோன்றுவதும் இல்லை, உண்மை எப்போதும் தோன்றுவதும் இல்லை. பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண் மூடி போகிறவர் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன் உன் உறவை நான் அறிவேன். என் மனதை நான் அறிவேன் உன் உறவை நான் அறிவேன். எதுவான போதிலும் ஆகட்டுமே. என்றும் அதுவே என் மூலகணமாகும். என்றும் அதுவே என் மூலகணமாகும். உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும். பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது. அம்மா போட்டிருக்கும் போதே நக்கிறீங்களே எப்படி இந்த பழக்கம் தானே ஆகாது. உங்க பழக்க வழக்கம் சரியில்லையா பெட்டிக்காரே? சுடுகாடு வரைக்கும் அப்ப நக்குன ஞாபகத்திலே இருக்கீங்க. அது பேர் நக்கும் இல்ல வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். பத்தியில எப்படி ரெண்டு கையை எடுத்து வணக்கம் சொல்றாரு அப்படி சொல்லணுங்க. டேய் தம்பி டேய் தம்பி இந்தாடா டவுசரில் ஜிப்பை மாட்டுறா. ஒழுங்கா மாட்டி உட்கார மாட்டியா? என்ன மண்ணை கவுதுரா, மண்ணுக்குள்ளே போயிட போகுறா.
அப்புறம் செப்டிக் ஆயிரும்டா ஆட லூஸ் பையில எங்க இதெல்லாம் சொல்றது இல்லையா அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் நல்லா அப்படியா இருக்கேங்க. எதுல போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க? உட்காந்து விடிய விடிய உங்க தலையெடுத்து அப்படிதான் இருக்கணும். அப்புறம் எங்க சிவஞானம் எங்கிட்டு தான் போறீங்க, எங்கிட்டு தான் வரீங்கன்னு தெரியலையே. யார்? நல்ல வேலை மூட்டை கலட்டுறாருன்னு கேள்விப்பட்டேன்னு. மூட்டை கலட்டிக்கிட்டே இருக்காரு. சரி இருக்கட்டும். அப்புறம் எத்தா தண்டி சொன்னா எத்தா தண்டி பேர பாரியா? என்னையா பேர் அது? எத்தா தண்டீஸ்வரன் ஒரு பேரா? சரி என்ன ஹார்மோனே எப்ப என்ன இன்னைக்கு எங்க அண்ணன் அமைதியா இருக்காப்லையே. ஆமா புன்னகை மன்னன் இல்லையா? அப்புறம் போலாமா? அந்த போவோமா? இறங்கி வாங்கப்பா போலாம். அப்பா உட்காரப்பா. உனக்கு ஏற்கனவே ஒரு குண்டிக்கு தான் டேபிள் கொடுத்துருக்காங்க, அதுலயே உனக்கு இந்த பேச்சா? இன்னும் 2 குண்டி கொடுத்துருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? ஆமா அப்படி பாதி தொங்க விட்டு உட்காரு பத்தோம். பெட்டிக்கார என்ன இருக்குன்னு சொல்லி அப்படிங்க. அத்தாடி என்ன உடம்பு அது என்னங்க நான் குத்த நீ கத்தன்றீங்க? நான் சுத்த நீ கத்த தானே வரும். ஒழுங்கா யா தயா ஒழுங்கா பாடியா தொழு மேல
விட்டுறாதீங்கப்பா. நீங்க பாட்டுக்கு படக்கு படக்குன்னு உங்க சௌரியத்துக்கு இங்கு டான்ஸராக எடுத்துக் கொண்டிருக்கின்ற துளசி அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பிலே மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறது. சும்மா போடுங்க. என்னமாமா துண்டு வாங்கலையா? துண்டு அவர் போட்டுட்டாரு. துண்டு போட்டிருந்தா கட்டி குளிச்சிருப்பேன் நான். இப்போ நீ துண்டு போடல, நான் அம்மனை குண்டியாவே குளிக்க வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் சொல்றது இல்லையா? அவர் வேட்டியை உறிஞ்சிட்டு போயிருப்போம். மாலை அணித்து மரியாதை செய்த கிராமத்து பெரியவர்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அப்புறம் பெட்டிக்காரே அத்தாடி இப்பெல்லாம் எத்தான் இருக்கு. நாளைக்கு என்ன பண்ண காத்திருக்கேன் யாரு? நாளைக்கு அது காலையில தெரியும் எனக்கு. ஆமாங்க. அப்புறம் பொம்பளை பிள்ளை வந்தோடனே போடு நறுக்கு நச்சுன்னு போட்டாச்சு. அடுத்த போடணுமா இல்லையா? சுருக்குன்னு போட்டு ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு ஒரு ஆள் இருப்பார்ல, ஆளை கூட்டு வந்தீங்களா விட்டுவிட்டு வந்துட்டீங்களா? என்ன கதை? நல்லா போச்சா? யார் போச்சா? இல்லைங்க நல்ல கதை போச்சா? யார் யாது? என்ன அவரு பாட்டு கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாதிரி போய்கிட்டே இருக்காரு. அதுதானே எனக்கும் தெரியல. இந்த யாரியா நீங்க? சரி அப்புறம் பெட்டிக்கார நீங்க அடுத்தபடியா பிடிங்க. ஆமா சரி அடுத்தபடியா பிடிங்க. அடுத்தபடியா பிடிச்சுட்டு நமக்கு ஒரு ஆள் இருக்காரு. ஆளை கூப்பிட்டு சோழிய சுருக்குன்னு பார்க்கணுங்க. நமக்கெல்லாம் எப்போ சவச்சவன் இருக்கிறதே பிடிக்காது. வந்தோமா சுருக்குன்னு 4 போடு நச்சுன்னு போட்டோமா, அடுத்து பாப்பனை கூட்டம் சுருக்குன்னு ஏத்தனோமான்னு போயிட்டே இருக்கணும். வல்ல வாழை வெண்டிக்காய் தின்ன மாதிரி இருக்கும். அதனால சுருக்குன்னு பிடிங்க. ஊட்டி மலை பியூட்டி உன் பேர் என்னம்மா? அப்படி